friends, top group 2A mains GS topics வந்து நம்ம previous year questions அப்புறம் expected questions எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாபிக் 8 வந்து பார்க்க போகிறோம். என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னா அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், மேம்படுத்தப்பட்ட இனப்பெருக்க நுட்பங்கள். ஸோ இதுவும் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். பயோடெக், நானோடெக் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம 2024 கொஸ்டின்ஸ், குரூப் 1 அண்ட் குரூப் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 2013 எல்லாமே எடுத்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இதில் வந்து பாருங்கள், டேஷ் என்பவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். கண்டிப்பாக சொல்கிற, நீங்கள் வந்து ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது, இதில் இருக்கிற கேள்வியாக வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 to 60% கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின்ஸே அப்படியே வருது. இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேடி தேடி படிக்கிறீங்க பாருங்கள். இப்போ ஜென்ரலாக நம்மளோட அனலிசிஸில் தர்றது, அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து சில விஷயத்த நீங்கள் படிக்குது, அந்த டாபிக் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அது எல்லாமே இன்டைரக்ட். ஸோ அந்த இன்டைரக்ட்ன்றது எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டாபிக் பர்டிகுலராக இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் எடுத்தால் பயோடெக், நானோடெக்கு, அப்புறம் ரீப்ரொடக்டிவ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணுற பாருங்க, எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக வருதோ ஸோ அது எல்லாமே இன்டைரக்டில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக தரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்றது எப்போவுமே கை விடாது. யாரெல்லாம் இதை நம்பி கையில் எடுத்து போகிறாங்களோ அவங்களே எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான், கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் சைட்லேருந்து தர ரெண்டே விஷயம், ஒன்று சிலபஸ்ஸு, இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். மரபியலின் தந்தை யாருன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், கிரஹர் மெண்டல். ஸோ ஜென்ரலாக ஜெனிடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஜீன்ஸை பற்றி படிக்கிறது. ஜீன்ஸு, ஜெனிட்டிக் வேரியேஷன்ஸ், ஹெரிடிட்டி, இந்த பரம்பரையாக இருக்கிற எல்லாமே, எல்லா ஆர்கானிசம் பற்றியும் இவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். அடுத்து குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர்னால என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஜீன்களின் மறு இணைவு. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்கள் வந்து மறுபடியும் அந்த இணைவு வந்து நடந்துக்கிட்டே இருக்கு, ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். இதுதான் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அப்படின்னு அந்த இதில் அந்த ரீகாம்பினேஷன் பேஸ் பண்ணி படிப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பட்டாம்பூச்சி, இது வந்து ஐயூசிஎனோடைய ரெட் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெட் லிஸ்ட்ல இருக்கிற இதை வந்து என்ன சொல்லுவாங்க ஐயூசிஎன்ல அப்படின்னு பார்த்தா அழியும் அல்லது அச்சுறுத்தல், என்டேஞ்சர்ட், த்ரெட்டன்ட் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஐயூசிஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்ன தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா, மெயினாக இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இதில் வந்து அனிமல், ஃபங்கை, பிளான்ட்ஸு, ஸ்பீஷஸ், இது எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இவங்க வந்து சில கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. எக்ஸ்டிங்க்ட், இஎக்ஸ்னா எக்ஸ்டிங்க்ட், சிஆர்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், இஎன்னா என்டேஞ்சர்ட், வியூனா வல்னரபிள், என்இனா நாட் எவால்யூட்டட். இந்த மாதிரி சில கேட்டகரியில் பிரிச்சுட்டா அதுக்குள்ள அந்த ஸ்பீஷஸை தான் கொண்டு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயூசிஎன் ரெட் லிஸ்டில் இருக்கிறது தான் அழியும் அல்லது அச்சுறுத்தல் என்ற ஒரு கேட்டகரி வந்து தராங்க. என்டேஞ்சர்ட், இஎன் ஆர் த்ரெட்டன்ட். அடுத்து இது ஃபுல்லாக மேட்ச் டைப்பில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். சார்லஸ் டார்வின் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் பற்றி நம்ம வந்து படிக்கிறதுக்கு அது ரிலேட்டடாக டிஸ்கவர் பண்ணவர் சார்லஸ் டார்வின். கிரேகர் மெண்டல், இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் ஜெனடிக்ஸ், இப்படி தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ராபர்ட் காட்ச் வந்து மாடர்ன் மைக்ரோபயாலஜி, நவீன நுண்ணுயிரியல். கிளாண்டி பெர்னார்டு என்றவர் உடற்செயலியல், பிசியாலஜி பற்றி படிக்கிறது டிஸ்கவர் பண்ணார். நெக்ஸ்ட் ஜீன் புல், இந்த ஜெனட்டிக் ரிலேட்டடாகவே நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஜென்ரலாக ஜெனட்டிக் வேரியேஷன், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. மரபணு குலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டல் மக்கள் தொகையில் மரபணுவினின் கூட்டத்தொகை, சம் டோட்டல் ஆஃப் ஜீன்ஸ் எல்லாமே வந்து இந்த மெண்டலியன் பாப்புலேஷனில் ஆட் ஆகிறது தான் இந்த ஜீன் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது எல்லா ஜீன்ஸையும் ஒன்று சேர்க்குற ஒரு இடம் தான். இப்போ வாட்டர் பூல்னா அங்கே வந்து தண்ணி எல்லாம் ஒன்று சேருதுல, அதே மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் ஒன்று சேர இடம் தான் ஜீன் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஜீன்ஸ் அண்ட் தர் அல்லலைஸ் இன் எ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ். அடுத்து உயிர்சார் வழிமுறை வளர்ச்சியில் காணப்படும் பல்வேறு நிலைகளின் சரியான வரிசையினை தேர்வு செய்க. ஸோ பயாட்டிக் சக்சஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து வருதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியூடேஷன் நார்மலான வெற்று நிலை, அடுத்தது வந்து இன்வேஷன் புலம்பெயர்தல், அதான் இங்கே மைக்ரேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நிலைப்படுதல் காம்படிஷன் அண்ட் கோஆக்ஷன் சொல்லுவாங்க, எசிஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் எதிர்விளைவு. நெக்ஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் நிலையாகுதல். ஸோ ஒரு பயோட்டிக்காக எப்படி ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக ஒரு விஷயம் வருது, அதுக்கப்புறம் அது இங்கேருந்து இங்கே வந்து மைக்ரேட் ஆகுது, நெக்ஸ்ட் ஒரு நிலையாக ஆகுது, அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்வினைவாக ஒன்று வருது, இப்படி இருக்கிறதுல எதிர்வினைவாக ஒன்று வந்து அதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்டேபிள் ஆகுது. ஸோ நிலைப்படுதல் ஒன்று, நிலையாக்கல் ஒன்று. ஸோ இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து உயிரியல் நிகழ்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளிவிவர முக்கியத்துவ அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல். ஸோ இது வந்து ஆன்சர் நான் சொல்கிறேன். மால்ஸ்டிக் இன்காங்கிரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்ஸ்டிக் பொருத்தமின்மை, அதாவது இதை வந்து எக்கோடாக்சிகாலஜி என்ற ஒரு இதில் வந்து சொல்கிறாங்க. ஒரு கண்டாமினன்ட் எஃபெக்ட், அதாவது மாசுபடுத்த இந்த மாதிரி எக்காலஜி, அதுக்கப்புறம் சுற்றுப்புறத்தில் இல்லை அந்த மாசு தான் வந்து இந்த மால்ஸ்டிக் இன்காங்கிரிட்டி ஒரு தியரியாக வந்து சொல்கிறாங்க. ஜஸ்ட் கண்டாமினன்ட் ஒரு நச்சு பொருள் கொண்டது. நெக்ஸ்ட் இது வந்து எவல்யூஷன், பேஸ்ட் ஆன் தர் எவல்யூஷன். ஸோ இதில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து பிரையோசோவா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் பிராச்சியோபோடா, நெக்ஸ்ட் வந்து ஃபோரோனிடா, நெக்ஸ்ட் வந்து போகனோஃபோரா. இந்த மாதிரி இதுதான் சிலர் தான் ரொம்ப டெக்னிக்கலாக படித்தவங்க தான் படிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது, தன்னை விரிவுபடுத்துறது, அதுக்கு பேர் வந்து என்னன்னா நிலைப்படுத்துதல், எசிஸ். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அந்த இது. ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தன்னை நிலைப்படுத்துறத வந்து எசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கோஆக்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம். கோஆக்ஷனா இன்டராக்ட் பண்ணுறது, இந்த உயிர் வந்து இன்னொரு உயிர் கூட போய் இன்டராக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நிறக்குருட்டு பெண்ணிற்கும் இயல்பான பார்வை கொண்ட ஆணிற்கும் திருமணம் நடந்தால் இவர்கள் பெற்றெடுக்கும் பிள்ளை என்பது. ஸோ கலர் பிளைண்ட் விமன் வந்து ஒரு நார்மல் விஷன் மேனை மேரேஜ் பண்ணால் அவங்களுக்கான குழந்தைன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ விமன் அப்படின்னா கலர், அதாவது அவங்களுக்கு குருட்டுத்தன்மை இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்கிற சன் வந்து 100% குருட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டாட்டர் வந்து ஒரு 50% பாசிபிள் தான், அதர்வைஸ் நார்மல் விஷனாக வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ விமனுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் அப்படியே மேல். ஸோ அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து ஒரு கலர் பிளைண்டு ஃபாதராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற டாட்டர் வந்து 100% குருட்டு தன்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சன் வந்து பார்த்தீங்கன்னா 50% பாசிபிள் தான். ஸோ ஆப்போசிட் ஜெண்டர் இது வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது? டெஸ்டோஸ்டெரியோன், இதை வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் இதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் ப்ரோலாக்டினை வந்து பிட்யூட்டரி கிளாண்டில் ஆன்டீரியர் சைடு முன்னாடி உள்ள பாகம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே வந்து அட்ரினல் மெடுலாஸில் இருக்காங்க. ஸோ இது வந்து ராங். நெக்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஓவரி, ப்ரோஜெஸ்ட்ரான் கார்பஸ் லியூட்டியம், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பிட்யூட்டரி கிளாண்ட். இதில் ஆன்டீரியர் பிட்யூட்டரி இதில் தான் வந்து ப்ரோலாக்டின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் கிரிட்டினிசம், மிசோடியரிமா மற்றும் முன்கழுத்து கழலை ஆகிய கோளாறுகள் இதனுடன் தொடர்புடையது. காய்டர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு கிளாண்டில் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வரும். கிரேவ் டிசீசஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் உயர் வகை தாவரங்களின் ஸ்போரோசைட்டின் நிலை சைக்கோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுத்துகிறது என்பதை சுட்டிக்காட்டுக. ஸோ இந்த செல் டிவிஷன்னாலே நம்ம வந்து மைட்டாசிஸ் சொல்லலாம். அதில் வந்து இந்த ஸ்போரோசைட் ஃபேஸ், சைகோட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எந்த இதில் பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸில் தான் வந்து நடக்குது. ஜென்ரலாக செல் டிவிஷன்ஸில் நம்ம மைட்டாசிஸ், மியாசிஸ், மைட்டாசிஸ், ஜைகோட்டிக் மைட்டாசிஸ் இது எல்லாமே படிப்போம்.
ஸோ மைட்டாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்லுலேருந்து 2 டாட்டர் செல் வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள்லேருந்து 2லேருந்து 4 இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகும். இதே மியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செக்ஸ் செல்ஸை வந்து உருவாக்கும். இதுவும் செல் டிவிஷன் தான், பட் வந்து இது வந்து செக்ஸ் செல்ஸ், ஸ்பெர்ம்ஸ் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் ஏமைட்டாசிஸ். ஸோ ஏமைட்டாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரோமோசோம், ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ் இதெல்லாம் இல்லாமலே வந்து செல் டிவிஷன் வந்து பண்ணுது ஏமைட்டாசிஸ். நெக்ஸ்ட் ஜைகோட்டிக் மியாசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக ஜைகோட்டில் அந்த செல் டிவிஷன்ன்றது நடக்குது. ஸோ ஜஸ்ட் நார்மலாக இதோட பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உருளைப்புழு உடல் சுவரில் வெளியில் இருந்து உள்பக்கமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல், எபிடெர்மிஸ், நீளமான தசைகள். ஸோ வெளியில இருந்து உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் வெள்ளை கியூட்டிக்கல், மேல் தோல், நீளமான தசைகள் இப்படி தான் வருது. அது வந்து இந்த உருளைப்புழுவில் நீர்க்கசிவு இதன் மூலம் நடைபெறுகிறது. நீர்க்கசிவு வந்து பார்த்தீங்கன்னா ஹைடத்தோடு இது மூலமாக தான் நடக்குது. நீர்க்கசிவுனா இந்த லீவ்ஸ்ல எல்லாத்துலயுமே நீர்க்கசிவு வருதுல தான். தாவரங்களில் வேலமென் திசுவின் முக்கிய பணி, வேலமென் டிஷ்யூட மெயின் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது, அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ச்சர் ஃப்ரம் ஏர். நெக்ஸ்ட் 2009 வந்து நோபல் பிரைஸ் வந்து கெமிஸ்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த கொஸ்டின் ஏன் இப்போ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா ரீசன் வந்து இருக்கு. ரைபோசோமின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு பற்றிய ஆய்வுகள். ஸோ யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒருத்தர் தான் வெங்கட்ராம ராமகிருஷ்ணன். இவர் தான் வந்து இதுக்கான அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ரிபோசோம்ஸ் பற்றி படித்தது. அது கூட தாமஸ், யோனாத் இவங்க எல்லாமே சேர்ந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தலுக்கான ஒப்பரன் மாதிரியை முன்மொழிந்தவர் யார்? ஸோ ஒப்பரன் மாடல் ஜேக்கப் அண்ட் மோனாட். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதில் எது வாழும் புதைப்படிவம்? பிளாட்டிபஸ். அடுத்து வௌவால்களில் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம். தலையின் பக்கவாட்டில். அடுத்து குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த பூர்வகுடி மக்கள் பயன்படுத்தும் தாவர பயன்பாடுகள் பற்றி அறியும் படிப்பிற்கு என்ன பெயர்? எத்னோபாட்டனி. ஸோ இண்டிஜினியஸ் பிளான்ட்ஸ் பற்றி படிக்கிறதுக்கான படிப்பேர் வந்து எத்னோபாட்டனி. இதில் ஆக்சுவலி ரீப்ரொடக்ஷன் என்ற டாபிக் தான் நம்ம வந்து, ஆனால் பிளான்ட்ஸ் பேஸ்டாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டேஷ் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. மியூசியம் ஆஃப் ஹியூமன் ரைஸ் எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியை சொல்றாங்கன்னா இந்தியாவை தான் சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த டாபிக் ரிலேட்டட் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணுது. இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதெல்லாம் சேர்ந்து ஒரு புக்காக வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணுன்றதான் பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். தேங்க்யூ.